நமது எல்லைகளை பாதுகாப்பதுடன் இயற்கை பேரிடர்களின் போது மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் நமது ராணுவம் முத்திரை பதித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். 77வது ராணுவ தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர், நமது தேச பாதுகாப்பின் காவலராக விளங்கும் ராணுவத்தின் அசைக்க முடியாத துணிச்சலுக்கு தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் துணிச்சலான இதயங்கள் செய்த தியாகங்களை நினைவு கூர்வதாகவும், உறுதிப்பாடு, தொழில்முறை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை இந்திய ராணுவம் வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். ஆயுதப்படைகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனுக்காக தங்கள் அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும், பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி நவீனமயமாக்கலில் கவனம் செலுத்தும் நிலையில் வரும் காலங்களிலும் இது தொடரும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மும்பையில் 3 முன்னணி கடற்படை போர்க்கப்பல்களை பிரதமர் மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மும்பை கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் INS சூரத், INS நீலகிரி, INS வக்ஷீர் ஆகிய 3 முன்னணி கடற்படை போர்க்கப்பல்களை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். B-15B ஏவுகணை அழிப்பான் திட்டத்தின் 4வது மற்றும் இறுதி கப்பலான INS சூரத் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிநவீன அழிப்பு கப்பல்களில் ஒன்றாகும். இது 75% உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டது. அதிநவீன ஆயுத சென்சார் தொகுப்புகளை இக்கப்பல் கொண்டுள்ளது. B-17A ஸ்டெல்த் ஃபாரிகேட் திட்டத்தின் மூலம் கப்பலான INS நீலகிரி இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பணியகத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி, அழிப்பு கப்பல், போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் ஆகிய 3ம் இணைந்து செயல்படுவது இதுவே முதல் முறை என்று பெருமிதம் தெரிவித்தார். போதைப்பொருள், ஆயுதம், பயங்கரவாதத்திலிருந்தும் நம் கடலை பாதுகாக்க உலகளாவிய கூட்டாளியாக வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர் மோடி, கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய கடற்படையில் 33 கப்பல்கள் மற்றும் 7 நீர்மூழ்கி கப்பல்கள் சேர்க்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். நமது சமுத்திரயான் திட்டம் சில நாடுகள் மட்டுமே சென்றடைய கூடிய கடலில் 6000 மீட்டர் ஆழத்திற்கு விஞ்ஞானிகளை கொண்டு செல்லப் போவதாகவும், அடிமைத்தனத்தின் அடையாளங்களை நாம் அகற்றுவது மிகவும் முக்கியமானது எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.